முதன்மை செய்தி. 40 கோடி ரூபாய் பண பரிமாற்றம் நடந்தது எதற்காக என ஜாஃபர் சாதிக்கிடம் 2வது நாளாக போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சாலமன். தற்போது வரை ஜாஃபர் சாதிக்கிடம் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய விசாரணையில் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலின் முழுவதும் 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் முன்னாள் திமுக நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப் பொருள் தடுப்பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். குறிப்பாக இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற பல்வேறு நாடுகள்ல இந்த போதைப் பொருள் கடத்தப்பட்டிருப்பது விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இந்த கடத்தல் மூலமாக கிடைக்கப்பட்ட பணத்துல சட்டவிரோத பண பரிமாற்றம் நிறைந்திருப்பது விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த வழக்குல ஜாஃபர் சாதிக்கை கைது செய்து தற்போது 3 நாட்கள் போலீஸ் கஸ்டடியில எடுத்து இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2வது நாட்களாக இந்த விசாரணை தொடரப்பட்டு வரும் நிலையில இதற்கிடையே இவர் கொடுத்த தகவலின் பேர்ல இவரது பினாமி என்று கூறப்படுகின்ற ஜோசப் ஸ்டாலின் என்பவர் வீடுகளில் சோதனை நடத்தி விசாரணை மேற்கொண்ட போது அவரது வங்கி கணக்குல 75 கோடி ரூபாய்க்கு மேல் பண பரிமாற்றம் நடந்தது தெரிய வந்திருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக அவரை கொல்கத்தா மற்றும் ஒடிசா மாநிலத்திற்கு அழைத்து சென்று அவரிடம் இந்த பணம் யாருடையது, எதில் முதலீடு செய்யப்பட்டது என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில இந்த ஜாஃபர் சாதிக்கிடம் நடத்தப்பட்ட விசாரணையில அவரது வங்கி கணக்குல 40 கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் நடந்துள்ளது. இந்த பணப்பரிமாற்றத்திற்கு உண்டான தகுந்த ஆவணங்கள் மற்றும் என்ன காரணங்களும் இந்த ஜாஃபர் சாதிக்கு தெரிவிக்காததால் தற்போது கிடுக்குப்பிடி விசாரணையை அவரிடம் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இதன் மூலமாக இந்த சட்டவிரோதமாக கிடைக்கப்பட்ட பணம் மூலமாக இவர் பல்வேறு தொழில்கள்ல இது ஒரு முதலீடு செய்திருப்பது தெரிய வந்திருக்குது. எந்தெந்த தொழில்ல திரைப்பட தொழில், ரியல் எஸ்டேட் தொழில் மற்றும் பல்வேறு தொழில இவர் முதலீடு செய்திருப்பதால் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் எங்கெங்கெல்லாம் வாங்கப்பட்டுள்ளார் என்பது தொடர்பான விவரங்களை தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த 40 கோடி ரூபாய் பணம் எதற்காக வந்தது, அதாவது இவர் வெளிநாடுகள்ல சம்பாதித்த பணத்தை இந்த பணம் அந்த போதைப் பொருள் கடத்தல் மூலமாக கிடைத்த பணமா அல்லது வேறு ஏதேனும் தொழில் மூலமாக கிடைத்த பணமா என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 5 நாட்களாக இவருக்கு தீகார் சிறைக்கு நேரில் சென்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்ட போது தகுந்த ஒத்துழைப்பு வழங்காததால் தற்போது 3 நாட்கள் எடுத்து கஸ்டடியில் எடுத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஜாஃபர் சாதிக்கிடம் விசாரணை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.